இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு பெரியவர் நம்மிடம் உள்ளார். இந்த போராட்ட களத்தில் தன்னையே ஈடுபடுத்தி கொண்டு உள்ள அந்த பெரியவரிடம் அவருடைய இந்த கருத்தினை நாம் கேட்கலாம். சார் வணக்கம். அதாவது இந்த உங்களுடைய ஊருக்கான போராட்டத்தில் பல மாவட்டங்களிலிருந்து இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களுக்காக நீங்கள் என்னென்ன வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க? நீங்கள் அவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? தமிழுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டை காக்கக்கூடிய அழகான ஒரு ஜல்லிக்கட்டுக்கு வருவதற்கு அனைத்து மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த உலக நாடுகளில் எப்படி நம்ம கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காக்க போராடி கொண்டிருக்கிறோமோ அதே போல் இன்றைக்கி விவசாயம் அழிந்து கொண்டிருக்கிறது. விவசாயத்தை சார்ந்த 250 விவசாயிகள் இறந்து கொண்டிருக்காங்க. எப்படி மாணவர்கள் முன்மொழிஞ்சு இதுக்கு கலாச்சார பண்பாட்டை காக்கிறதுக்கு முன்மொழிகிறோமோ அதே போல் அதையும் காக்க வேண்டும். இந்த விவசாயத்தை 250 விவசாயிகளுக்கு இறந்ததுக்கு மேலே அவர் நிவாரணம் வழங்கி தமிழக அரசு மத்திய அரசும் மேல் நடவடிக்கை எடுத்து விவசாயத்தை பாதுகாக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, பால் வளத்தை உற்பத்தி பண்ணுறோமே, பால் வளம் மிக கலப்படமாக வருது. இதை யாரும் இந்த இடத்துல தயவு செய்து பதிவு பண்ண விரும்புகிறேன். நான் இது எப்படி நம்ம போகிற கலாச்சாரத்தை பின்பற்றுறோமோ அதே மாதிரி பால் வளங்கள் பாக்கெட் பால் உற்பத்தி கலப்படங்கள் அதிகமாக வெளியே வந்துக்கிட்டு இருக்குது. இதை அரசு நடவடிக்கை எடுக்கணும். இன்னொரு விஷயம்னா, காளைகள் நாட்டு காளைய விந்துகளை எடுத்து மாற்று இணைவருத்தி பண்ணணும். ஆனால் வெளிநாட்டுடைய விந்தை எடுத்து மாட்டுடைய கருவை எடுத்து தமிழ்நாட்டினுடைய நாட்டுக்காலை உற்பத்தி இனவருத்தி பண்ணுறாங்க. இது மாட்டுடைய தமிழகத்தில் உள்ள நாட்டு மாடு இனமே அழிந்து போய்விடும். அதனால் தமிழ்நாட்டினுடைய நாட்டு மாடுடைய கருவை எடுத்து நாட்டு மாடுடைய உற்பத்தியை பெருக்க வேண்டும். பணிவான இந்த நேரத்தில் பதிவு சொல்ல விரும்புகிறேன்.